நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ட்ரீப் ட்ராயிங் ஆப்ரேஷன் அண்ட் ரிலேட்டட் ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டீப் ட்ராயிங். இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் கப் ஷேப் ஆஃப் காம்போனன்ட் ஃபார் த ஃப்ளாட் பிளாங்க்ஸ். சரிங்களா? இந்த டீப் ட்ராயிங்கிறது மெயினாக என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளாட் பிளாங்க்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம கப் ஷேப்பில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை தான் அவங்க டீப் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு ஃப்ளாட் பிளேட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு டயாமீட்டர் டியில் எடுத்துக்கிறோம். இதோட திக்னஸ் வந்து நம்மளுக்கு ஸ்மால் டி. சரிங்களா? இதோட டயாமீட்டர் கேபிட்டல் டி, இதோட திக்னஸ் ஸ்மால் டி. நம்ம கப் ஷேப் காம்போனன்ட் நம்ம பார்த்துருந்தோம், தெரிஞ்சிருக்கும். இதோட ஓவரால் ஹைட் வந்து நம்ம ஹெச். சரிங்களா? இதோட திக்னஸ் வந்து சேம் டி, இங்கே இருக்கக்கூடிய சேம் டி தான் இந்த இடத்துலையே மெயின்டைன் ஆக போகுது. பட் டயாமீட்டரை வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ஸ்மால் டி. சரிங்களா? டயாமீட்டர் ஸ்மால் டி. இப்போ பாருங்கள், ஹெச் பை டி இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணும் போது, சரிங்களா, இது ரெண்டையும் டிவைட் பண்ணும் போது வரக்கூடிய வேல்யூ 0.க்கு ஈக்குவலாக அப்படி இல்லை அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம டீப் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஹெச் பை டி, ஹெச்ன்றது இதோட ஹைட், இங்கே இருக்கக்கூடிய அந்த டயாமீட்டர். சரிங்களா? கப் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த டயாமீட்டர் ஸ்மால் டி, ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ரேஷியோட வேல்யூ 0.5க்கு ஈக்குவலாக அப்படி இல்லை அதிகமாக இருந்தது அப்படின்னா அது டீப் ட்ராயிங். இன்கேஸ் ஆஃப் 0.5ஐ விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அது ஷாலோ ட்ராயிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திஸ் ப்ராசஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் cup shaped components such as most utilized kitchens or products produced by using deep drawing operation. நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே வந்து மெயினாக வந்து இந்த டீப் ட்ராயிங் ஆப்ரேஷன் மூலிமா வந்து உருவாக்குனது தான். சரிங்களா? அதை என்ன எப்படி இப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்மால் டி டிவைடட் பை ஆர் ரேடியஸ். நீங்கள் இங்கே நோட் பண்ணியிருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கார்னர் ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். ஓகேங்களா? கார்னர் ரேடியஸ் ஸ்மால் ஆர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து டயாமீட்டர் டி. இப்போது டயாமீட்டர் டிவைடட் பை ரேடியஸ் ரெண்டையும் டிவைட் பண்ணும் போது வரக்கூடிய வேல்யூ வந்து 20 விட அதிகமாக இருக்கணும், இல்லை 20க்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கார்னர் ரேடியஸ் இஃப் நெக்லிஜிபிள். சரிங்களா? கார்னர் ரேடியஸை வந்து நம்ம நெக்லிஜிபிள் பண்ணுவோம். இதுக்கு இன்னும் ஒரு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருப்போம். சரிங்களா? ஃப்ளாட் பிளாங்க். அந்த ஃப்ளாட் பிளாங்கோட ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதே மாதிரி நம்ம கப் ஷேப்பில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம் அதோட சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம 2 சர்ஃபேஸ் ஏரியாவும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்ம ஃப்ளாட் பிளாங்கோட கேபிட்டல் டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த 2 சர்ஃபேஸ் ஏரியாவையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் இனிஷியலில். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் π/4 டி ஸ்கொயர். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா சரிங்களா, பிளாங்க் வந்து நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்க போகுது. ஸோ π/4 டி ஸ்கொயர். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா π/4 டி ஸ்கொயர் ப்ளஸ் πdh. πdhன்றது நீங்கள் என்னென்ன இந்த டயக்ராமை பாருங்கள், ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். π/4 டி ஸ்கொயர்ன்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரியா. சரிங்களா? πdh இந்த ஒரு ரொட்டேஷன். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், 2πrh. சரிங்களா? 2πrன்றது இடத்துல இந்த இடத்துல நம்ம ரேடியஸ், இந்த ரேடியஸ் எடுத்துக்கூடாது, இந்த டயாமீட்டரெலாம் பாதியே எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போது πdh இங்கே இருக்கக்கூடிய இந்த சுற்றளவில், அதாவது இந்த இடத்துல உள்ள சர்ஃபேஸ் ஏரியா, இந்த இடத்துல வரக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா தான் அவங்க πdh அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல இப்போ நம்ம ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு கேபிட்டல் டி மட்டும் தெரியாது, மீதி எல்லா ஈக்குவேஷன்ஸும் நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது ஃபைனலாக capital D equal to root of small d square plus 4dh. இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்குது. சரிங்களா? இதிலிருந்து இந்த ஸ்மால் டி டிவைடட் பை ஆர் இது ரெண்டோட ரேஷியோ வந்து 20 விட அதிகமாக இல்லை ஈக்குவலாக வந்தது அப்படின்னா இந்த இடத்துல இந்த டேர்ம்ஸை நம்ம நெக்லிஜிபிள் பண்ணுவோம். கார்னர் ரேடியஸை நம்ம நெக்லிஜிபிள் பண்ணுவோம். இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் டி டிவைடட் பை ஆரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 20 விட அதிகமாக இல்லாமல் ஈக்குவலாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா 15 to 20 இந்த வேல்யூஸ்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷனோட -r/2 என்ற டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் ஐஏஎஸ் கேட் நிறையா கொஷின்ஸில் நம்ம இந்த இதை பார்க்குற மாதிரி இருக்கும்.
சரி, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். ஏன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் இதை மட்டும் போட்டுட்டு நம்ம இந்த கண்டிஷனை பார்க்காமையே போயிடுவோம். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இன் கேஸ் ஆஃப் டி டிவைடட் பை ஆரோட ரேஷியோ 10 to 15 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தது அப்படின்னா நம்ம -6 போடணும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து -6 போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய blank diameter கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இன்னொரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அடுத்த இன்னொரு டிஃப்ரெண்ட் ஷேப், நம்ம சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஈக்குவல் பண்ணோமோ சேம் இதே இடத்துலையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். π/4d² ஈக்குவல் டு π/4d1², ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டயாமீட்டர். ஓகேங்களா? அடுத்தது இந்த சுற்றளவு. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரியா, இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா வந்து πd1h. ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல வரக்கூடிய ஏரியா, வந்து π/4d2 மைனஸ் d1, அதாவது d2² மைனஸ் d1². ஓகேங்களா? ஏன்னா இந்த ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணிடணும். இது ஓவரால் ஏரியா, இதிலிருந்து நம்ம இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஏரியா மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? அதை தான் இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு d² மட்டும் தான் தேவை. மீதி எல்லாமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மலாக D ஈக்குவல் டு d2² ப்ளஸ் 4d1h இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதே சேம் கண்டிஷன் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகுது. d டிவைடட் பை ஆர். சரிங்களா? d டிவைடட் பை ஆர் நம்மளுக்கு 20 விட அதிகமாக இருக்கும் போது கார்னர் ரேடியஸ் வந்து நெக்லிஜிபிள். இந்த இடத்துல dன்றது இந்த d1 தான் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், புரியும். D ஈக்குவல் டு √d2² ப்ளஸ் 4d1h. ஓகேங்களா? இதில் 20 விட அதிகமாக இருக்கும் போது இந்த இடத்துல நம்ம எதையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் d1 டிவைடட் பை ஆரோட வேல்யூ 15லிருந்து 20க்குள்ளே இருந்தது அப்படின்னா -r வந்து நம்ம இந்த இடத்துல போடுவோம். சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் அதோட வேல்யூஸ் வந்து 10லிருந்து 15க்கு உள்ளே இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல -2r நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டயாமீட்டர் டிவைடட் பை இந்த கார்னர் ரேடியஸ், இதோட ரெண்டுத்தோட ரேஷியோஸ் எந்த வேல்யூக்குள்ளே வருதுன்னு பாருங்கள். எந்த ரேஞ்சுக்குள்ளே வருதோ அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஃபார் கேரிட் அவுட் டீப் டிராயிங் ஆப்ரேஷன் ஆல்சோ த பஞ்ச் அண்ட் ஐ காம்பினேஷன் வில் பி யூஸ்ட் as டூல் பட் கிளியரன்ஸ் த பஞ்ச் அண்ட் ஐ சைஸ் ஈக்குவல் டு ஷீட் திக்னஸ். அதாவது கிளியரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஷீட் திக்னஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தட் இஸ் கிளியரன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த ஆப்டிமம் கிளியரன்ஸ் இஸ் பஞ்சிங் ஆப்ரேஷன். நம்ம எடுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்டிமம் கிளியரன்ஸை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை பஞ்சிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு டயக்ராம் இருக்குது. இது எப்படி அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த இடத்துல ஒரு ஷீட், அதாவது ஷீட் மெட்டலை வச்சு நம்ம டை அண்ட் பஞ்ச் காம்பினேஷன். சரிங்களா? பஞ்சை வச்சு ப்ரெஷ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஷீட் வந்து பெண்ட் ஆகும். சரிங்களா? நம்மளுக்கு உள்ளே போக 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 இந்த ஷீட் என்ன ஆகும்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகும். கிட்டங்களா? இந்த மாதிரி விரிவடையும். ஆனால் இந்த மாதிரி விரிவடையே கூடாது. அதனால் அப்படி விரிவடையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ரெண்டு சைடில் இருந்து நம்ம ஃபோர்ஸஸை அப்ளை பண்ணணும். அப்படி ஃபோர்ஸஸை அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் தான் பிளாக் ஹோல்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிளாக் ஹோல்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணுறதுனால இந்த பிளாக் ஹோல்டிங் ஃபோர்ஸஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே சமயத்தில் இந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த கப் ஷேப் காம்போனண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பின் ஒன்றும் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட், required shape and size of component is produced directly from the flat blank. The force is need to be applied very high. சரிங்களா? இந்த காம்பினேஷன்ஸில் நம்ம ரெக்கார்ட் ஷேப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம நிறைய ஃபோர்ஸஸை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நிறைய ஃபோர்ஸஸை நம்ம அப்ளை பண்ணும் போது என்னென்ன பிரச்சனை வருது அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டியூ டு தீஸ் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஷீட் வில் பி ஹையர். இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபோர்ஸஸை கொடுக்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய க்ரியேட் ஆகுது. தேர்ஃபோர் ஈவன் தோ ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு இஸ் லெஸ் தென் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், சம் ஆஃப் த லோக்கலைஸ்டு ஏரியா வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ஸ்ட்ரெஸ் கிரேட்டர் தென் த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? எப்பயுமே வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை விட நம்மளுக்கு கிரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஆனால் சம் லோக்கலைஸ்டு ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை விட நம்மளுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து
இந்த டை அண்ட் பஞ்ச் காம்பினேஷனில் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸை ஒரே ப்ரெஸ் மூலியமாக பண்ணும்போது. ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்கள். Here localized cracking taking place. To avoid this, it is always recommended to drip drawing operation in multiple stage. சரிங்களா. எப்பயுமே வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகம் போகும்போது கிராக் ஏற்படும். அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேஜ் ஆஃப் டீப் ட்ராயிங் ஆப்ரேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்பயுமே வந்து இந்த ஆப்ரேஷன் தான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம மல்டிபிள் ஸ்டெப் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக போகாது, நம்மளுக்கு கிராக்கும் வந்து வராது. அந்த மெயின் பர்பஸ் அதுக்காக தான். சரிங்களா. நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஷீட்டோட டயாமீட்டர் கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு பஞ்ச் பண்ணும்போது D1 டயாமீட்டராக மாறுது, H1 8. செகண்ட் பஞ்ச் பண்ணும்போது D2 டயாமீட்டர் H2 8ஆக மாறுது. தேர்ட் பஞ்ச் பண்ணும்போது D3 H3. இது எத்தனை நம்ம பஞ்ச் பண்ணணும், சரிங்களா, எத்தனை வந்து மல்டிபிள் ஸ்டேஜ் ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். For each and every drip drawing operation, separate punch and die combination will be used. கரெக்டுங்களா. நம்ம ஒரு பிளாங்க் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து நம்ம பஞ்ச் பண்ண போகிறோம். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைஸ் அண்ட் பஞ்சஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. டயாமீட்டருக்கான ஜென்ரல் ஃபார்முலாஸ் பாருங்கள். √(dn² + 4dnHn). இந்த என்னன்றது நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு 1 வந்திருக்கும், இல்லை செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னும் போது 2 வந்திருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். D = ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்றதுனால D1² + 4d1H1 எடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு H1 தேவை, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கரெக்டாங்களா. அடுத்தது D, கேபிட்டல் D = D2² + 4d2H2. நம்ம செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்பர் வந்து மாறிட்டு இருக்கும். அதுதான் இந்த இடத்துல அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. அது என்னன்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லோட் எஸ்டிமேஷன் என்னன்னு பாருங்கள். பிகாஸ் ஆஃப் ஃபார்மிங் operation, the minimum amount of stress induced will be is yield stress only. Therefore, yield stress will be used as basic for estimating the force requirement. நம்ம மெயினாக ஃபார்மிங் ஆப்ரேஷனை எடுத்த உடனே என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ்ட் பண்ணி தான் வந்து நம்ம எல்லா ஆப்ரேஷனுமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதனால் அதை பேஸ்ட் பண்ணி லோட் எஸ்டிமேஷனுக்கான டைரக்ட் ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இதோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. பாருங்கள். Pன்றது இந்த இடத்துல லோட், ப்ரெஷர் கிடையாது, லோட். P = π/dt. இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா. π/dt σy, அதாவது ஹீல்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு கேபிட்டல் D / ஸ்மால் d மைனஸ் K. ஓகேங்களா. கேபிட்டல் D - ஸ்மால் d மைனஸ் K. இதில் பாருங்கள். Kன்றது யூஸ்டு ஃபார் கவர் ஃப்ரிக்ஷன் பெண்டிங் கார்னர் ரேடியஸ். ஆல்சோ த வேல்யூ ஆஃப் டேக்கன் எஸ் 0.6 to 0.7. அதாவது ஃப்ரிக்ஷனால், பெண்டிங்னால், கார்னர் ரேடியஸ்னால் வரக்கூடிய லாஸஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக டேரெக்டாக ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டாங்க கேன்னு சொல்லிட்டு. அதோட வேல்யூஸ் வந்து 0.6 to 0.7 இந்த ரேஞ்சும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வேல்யூஸ் பாருங்கள். இஃப் ஃப்ரிக்ஷன் பெண்டிங் கார்னர் ரேடியஸ் ஆர் அசியூம் டு பி நெக்லிஜிபிள், த வேல்யூ ஆஃப் K = 0. இன்கேஸ் ஆஃப் இந்த வேல்யூஸ் எதுவுமே வந்து கொஷினில் எடுத்துக்க வேண்டாம், அசியூம் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் டேரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம 0ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அதனால் அப்படி 0ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு பஞ்சிங் ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் πd1t σy கேபிட்டல் D / ஸ்மால் d1 மைனஸ் K. இதில் K வந்து 0. அப்போது D1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கக்கூடியட்டு P = ஃப்ரிக்ஷன் பெண்டிங் கார்னர் ரேடியஸ் எல்லாமே நம்ம நெக்லிஜிபிள் பண்ணும்போது K-ஓட வேல்யூ 0. இந்த ஈகேஸில் K-ஓட வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த D1 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியது P = π கேபிட்டல் D t σy. இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படியே வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு ஃபாலோ ஆகுது. அதாவது ஸ்டேஜ் 2 வரும்போது இந்த கேபிட்டல் Dக்கு பதிலாக இங்கே இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டயாமீட்டர் யூஸ் பண்ணோம், ஸ்மால் d1, இந்த டயாமீட்டர் தான் யூஸ் பண்ணோம். அடுத்த ப்ராசஸ் வரும்போது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது ஸ்மால் d2, இது தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. அடுத்தது இன்கேஸ் ஆஃப் கொஷின்ஸில் வந்து நம்மளுக்கு ஒர்க் டன் கேட்குறாங்க அப்படின்னா ஒர்க் டன்கான ஃபார்முலாஸ் பாருங்கள்.
ஃபோர்ஸ் இன்ட்டு ஹைட். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒர்க் டன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கான ஒர்க் டன் லோட் எஸ்டிமேஷன் P1 இன்ட்டு H1 நம்ம எவ்வளோ ஹைட் வந்து பஞ்ச் பண்ணுன்றது. அடுத்தது ரெண்டாவது ஸ்டேஜுக்கான ஒர்க் டன் P2 இன்ட்டு H2. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தனித்தனியாக ஒர்க் டன் இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, பேஸ்ட் பண்ணி ஹைட்டை பேஸ்ட் பண்ணி. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். டூரிங் deep drawing operation, when force applied to the punch on the blank, the edge of the blank lifted upward and produce folding in the component is called as ringing. சரிங்களா, இது எல்லாமே நார்மலாக தெரிஞ்சு தான். நம்ம ஒரு டையில் ஷீட் மெட்டலை வச்சு பஞ்ச் மூலியமாக பஞ்ச் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த ஷீட் மெட்டல் வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு பெண்ட் ஆகும். அப்படி பெண்ட் ஆகும் போது அது ஃபோல்டு டைப்பில் பெண்ட் ஆக போது அந்த ஃபோல்டு டைப்பில் உருவாகக்கூடிய அந்த டிஃபெக்ட்ஸை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரிங்கிள்ஸ். சரிங்களா, ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிங்கிள் ஆன் த காம்போனண்ட் இஸ் மேக்கிங் ஆன் த அப் earness of component very bad. Appearance of component very bad. To avoid this problem, it is required to avoid lifting the edge of the blank. இதுக்கு முன்னாடி blank holding forceனா என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா, அதுக்கான மெயினான ரீசனே இந்த இடத்துல தான். இந்த ரிங்கிங் எஃபெக்ட் பஞ்ச் பண்ணும் போது அந்த பெண்ட் ஆகக்கூடிய அந்த ஷீட்டை நம்ம பெண்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ண போகிறோம். அதுதான் சொல்லியிருப்பாங்க, அவாய்ட் திஸ் ப்ராப்ளம் ரெக்வயர்ட் டு அவாய்ட் த லிஃப்டிங் எட்ஜ் ஆஃப் த blank. டு அவாய்ட் லிஃப்டிங் ஆஃப் த blank இஸ் ரெக்வயர்ட் டு அப்ளை சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் blank இஸ் கால்ட் அஸ் blank ஹோல்டர் ஃபோர்ஸ். அதுதான் BHF. சரிங்களா, அடுத்து பாருங்கள். த மேக்னிடியூட் ஆஃப் blank ஹோல்டர் ஃபோர்ஸ் selected such that edge of the blank should be not lifted upwards and increasing force is applied by using punch is minimum. சரிங்களா, மொதல் விஷயம், இந்த blank ஹோல்டர் ஃபோர்ஸஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பஞ்சோட ஃபோர்ஸஸ்ஸு மினிமமாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஷீட் வந்து தூக்காமல், அதாவது லிஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஈக்குவலாக ஃபோர்ஸஸ் இருக்கணும். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கேப்பில் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோன்னு பாருங்கள், லோடில் 1/3 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்ஸ், ஆப்டிமம் blank ஹோல்டர் ஃபோர்ஸ் 1/3 ட்ராயிங் ஃபோர்ஸஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எடுத்துக்கும் போது P1/3, செகண்ட் ஸ்டேஜ் எடுத்துக்கும் போது P2/3. அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு வந்து அப்படியே ஃபாலோ ஆகிட்டே போயிட்டுருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ப்ரிங் லோடட் லிஃப்டர் பிளேட் வில் பி யூஸ்டு ஃபார் அப்ளையிங் blank ஹோல்டர் ஃபோர்ஸ், எய்தர் சேஞ்சிங் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ், சேஞ்சிங் அமௌண்ட் ஆஃப் கம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங், blank ஹோல்டர் ஃபோர்ஸ் அப்ளை வில் பி சேஞ்ச். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். கரெக்டுங்களா, இந்த blank ஹோல்டிங் ஃபோர்ஸ் இந்த லிஃப்ட் ஆகிறத தடுக்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு blank ஹோல்டர் ஃபோர்ஸ் BHF யூஸ் பண்ண போகிறோம். அது ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த ஸ்ப்ரிங் டைப்பில் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் தான் இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.